ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோத்து கத்தாழை அந்த சக்குலன் டைப் ஆலுவேராஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது மட்டும் இன்றைக்கி ப்ரிப்பகேஷன் போட போகிறோம். ஸோ இது ஒரு 2-3 நாள் எடுத்த வீடியோ. ஸோ எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஸோ எந்த மாதிரி பிளான்ஸ் நம்ம பதியம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் பிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஷார்ட்ஸும் சரி இதுவும் சரி அடிக்கடி நம்ம வீடியோஸும் சரி நிறைய பிளான்ஸ் ப்ரிப்பகேஷன் போடுவோம். நிறையவே இருக்குது பிளான்ஸு. பட் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஸோ எல்லாமே கருகி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு இங்கே நாமக்கல்ல ஃபுல்லாக வெயில். ஸோ எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குது. ஸோ மழை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஆலுவேராஸ் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதியம் போடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ பதியம் போட்டது மட்டும் இல்லை, கொஞ்சம் ரீபாட்டும் நிறையா பண்ணேன். ஸோ அதையுமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரையிலும் பாருங்கள். லாஸ்ட்டாக சேலுமே கொஞ்சம் 1 or 2 பிளான்ஸ் கொடுத்துருக்கேன். அது எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஹெல்த்தியாக கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பதியம் போடுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து நம்மளுக்கு 1.5 மாதம் எடுத்துக்கும். ஸோ மே ஜூன் பாதிக்கு மேலே அந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஜூலையில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது எல்லாமே வந்து வேரிகேட்டட் ஒன்று. ஸோ ஒரே பிளான்ட்லேருந்து எடுத்த இந்த ஒரு 6 நாற்று அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இல்லாத இன்னும் 2-3 வெரைட்டியுமே அழகாக நம்ம ஏதோ நெல்லை நாற்று நடுற மாதிரி அழகாக நட்டு எடுத்துக்கிட்டாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிளான்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ரூட் போட்டு நல்லா க்ரீனிஷாக வரும்போது ஸோ நம்மளுக்கு சேலுக்கு எடுத்துக்கலாம். அது க்ரீன் வெரைட்டி ஒன்று இருந்தது. இது 2 கொஞ்சம் வேறு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதில் அதை பாருங்கள், இது வந்து ப்ளூ ஷேடு. இந்த ப்ளூ வெரைட்டி பார்த்திங்கன்னா நான் இன்னொருத்தங்களுக்கு ஒரே ஒரு ப்ளூ வெரைட்டி மட்டும் ப்ரிப்பகேஷன் பண்ணி கொடுத்தேன். இந்த ப்ளூ வெரைட்டி வேறு. ஸோ அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த லேஸ் ஆலோ. ஸோ அது ஒரு பிளான்ட் இருந்தது. இது ரொம்ப குட்டியாக வெரைட்டி வந்து ஒரு குட்டை வெரைட்டி, ரொம்ப ஷார்ட்டான வெரைட்டியே. ஸோ இதில் ஒரு 2-3 பிளான்ஸ் பக்கம் இருந்தது. அதுவுமே எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பாட்டில் இந்த மாதிரி நடுறேன் அப்படின்னு சொல்லி நட்டும் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ளூ வெரைட்டியில் ஒன்றில் பார்த்திங்கன்னா ரூட் வரல. ஸோ அது மதர் பிளான்ட்லேருந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அது ரூட் போட்டுக்கும். நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பதியம் போடுறோம் அப்படின்னா சன்லைட்டில் ஃபுல் சன்லைட்டில் செட் பண்ணாதீங்க. கொஞ்சம் செமி சைடில் பிரைட் லைட்டில் மாதிரி செட் பண்ணி ஸோ ஒரு தண்ணி விட்டுட்டே வாங்க. அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலும் ஸோ அழகாக வந்து ரூட் போட்டுக்கும். ஸோ வெயிலில் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படி ஸ்கின்னே வந்து அப்படியே பேர்ன் ஆகி போயிடும் இதுவுமே. ஸோ கேக்டஸ் கூட அப்படி தான் ஆகிடுச்சு. நம்மளோட இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையவே காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பதியம் போட்டதெல்லாம் எடுத்து அழகாக செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நிழல் ஓரமாக வச்சுருக்கேன். அது உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ரேரான ஒரு ஆலுவேரா. ஸோ இது வந்துட்டு இந்த பாட் வந்து உடச்செல்லாம் வரல. பட் எனக்கு தோணுச்சு இதை வந்து ரீபாட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரீபாட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இதுக்குள்ளே இவ்வளோ பிளான்ஸ் இருக்குதா. ஒரு 10 to 15 பிளான்ஸ் பக்கம் இருக்கும். கீழ் நோக்கி போயிட்டு இருந்தது. ஸோ எல்லாம் பிளான்ஸ் மேலே தான் வரும். இது வந்து கீழே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் பேபி பிளான்ஸ். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே ரீபாட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ரீபாட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 பிளான்ஸ் இருக்கும். ஸோ அழகாக பெரிய பிளான்ட் மட்டும் ஒரு பெரிய தொட்டி இருந்தது, அதில் மாற்றிக்கிட்டேன். ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்தும் காமிக்கிறேன். ஸோ அழகாக வளர்ந்துருந்தது. ஸோ இந்த குட்டி பிளான்ட்டை நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இதை வந்து அப்படியேவும் வைக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி குட்டி குட்டி பிளான்ஸ் வந்து சின்ன சின்ன தொட்டிகளில் போட்டு அதை காப்பாற்றி தான் ஆகணும். ஸோ இல்லைனாலும் அழுகி போயிடும். ரொம்ப பேபி பிளான்ஸாக இருந்தது. அது மண்ணுக்குள்ளே இருந்தது இல்லையா. ஸோ ஒரு சில பிளான்ட் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெருசாக இருந்தது. இது வந்து ஜூனில் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஜூனில் எடுத்துக்கலாம். நல்லா ரூட் போட்டுட்டோம். நான் வந்து எல்லாமே பாட்டிங் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்போதைக்கு சேல் கொடுக்கல. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அனுப்புறதுக்கு. ஸோ அதனால் எல்லாத்தையும் பாட் பண்ணி வச்சாச்சு. ஜூனில் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3 பிக் சைஸ் பிளான்ட்டாகவே இருக்குது. ஸோ அதை வந்து நான் கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பிளாக் கலர் பாட்டில் செட் பண்ணி, இது எப்போவுமே காம்பவுண்ட் வால் மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே தான் இருக்கும். அது அழகாக செட் பண்ணியாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாத இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆலுவேரா புதுசு அதுவுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இன்னுமே நம்மளோட பார்ட் 1 தான் வந்து இந்த கலெக்ஷனில் பார்த்தோம். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோவை நான் இது லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்க்காதவங்க. பார்ட் 2மே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால அது எதுவும் பண்ண முடியல. ஸோ எல்லாம் கொஞ்சம் பிக் சைஸ் பிளான்ட். நம்ம எவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா அந்த சக்குலன் டைப் குட்டை குட்டை வெரைட்டியாக பார்த்தோம்.
பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெரிய பெரிய செடியா பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம இப்போ ரீபாட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய செடி. கொஞ்சம் வந்துட்டு அழகுக்காக வச்சுக்கக்கூடிய வெரைட்டி தான் மேக்ஸிமம் இருக்கும். 1, 2 மட்டும் ஸோ நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் ரீபாட் அழகாக பண்ணியாச்சு மதர் பிளான்ட்டை. அதில் இந்த பேபி பிளான்ட்ஸும் அந்த குட்டி குட்டியாக வளர்ந்தது இல்லையா? ஸோ அதையுமே அழகாக செட் பண்ணியாச்சு. ஒரு பாட்டில் 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ அதில் 3 செடி ரெடியாக இருக்குது. ஆனால் ஜூனில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு வெரைட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக வாங்கியிருப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அது பாருங்கள். ஸோ அது வந்து முன்னாடி பார்த்து ட்விஸ்டட் மாதிரி இருந்தது. இது வந்து ஒரே முள்ளாக இருக்குது. பட் எப்படி வரும் அப்படின்னு தெரியல. பிக் சைஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இதனோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஷார்ட்ஸுமே போடுறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டல்லாக இருந்தது, அதனால் இவ்வளோ நாள் வீடியோ போல். ஸோ அழகாக வளர்ந்துருச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சேலுக்கு இருக்குது. இது வந்து மதர் பிளான்ட். என்னோடய பேபி பிளான்ட்ஸ் 2 பாட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அதனோட ரேட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் பிளான்ட் ஒரு பிளான்ட் 80 ருபீஸு. ஸோ இது பாருங்கள், அதனோட மதர் பிளான்ட் நான் முன்னாடி காமிச்சது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா பிளாக் க்ரீன் வித்து அந்த தான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி க்ரீம் கலர் ஆஃப் ஒயிட் அந்த மாதிரி இருந்தது. இந்த பாட்டில் 3 பிளான்ட்ஸ் இருக்குது. அது 120. ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், நம்ம பாட்டிங் பண்ணது எல்லாமே அழகாக செட் பண்ணியாச்சு நிழலான ஏரியாவில். ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் வச்சிங்க அப்படின்னா வாடி வதங்கி போயிடும். ஸோ அது மாதிரி 2, 3 வச்சு போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வைக்கல, எல்லாமே நிழலில் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் இடம் இல்லை அப்படின்னாலுமே அழகாக செட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான்ட்டுமே வந்து நம்மக்கிட்ட 4 to 5 பிளான்ட்ஸ் இருந்தது. அதனால இது ஒன்று ரெடியாக அழகாக கட் பண்ணி போட்டது தான். ஸோ அழகாக பிரான்ச் வருது இதில். ஸோ இதை எப்படி காமிக்கிறேன்னா அழகாக பிரான்ச் வருது இதில். ஸோ இது 150. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.